வெல்கம் டு சுகீர் கேமிங். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பேசவனாமா எதா இருந்தாலும் நேர்ல பேசுவோங்க. என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும், கேளுடா. ஸோ இன்னைக்கு நம்ம மைண்ட் கிராஃப்ட் தான் விளையாட போகிறோம். வாங்க, ஃபர்ஸ்ட் டைம் நான் மைண்ட் கிராஃப்ட் விளையாட போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹார்டு க்ரோவில் விளையாண்டுடலாம். அப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம சர்வைவலில் விளையாண்டுடலாம். அதுக்கப்புறம் செகண்ட் டேயில் வந்து இது பண்ணிக்கலாம். சுகீர் வேர்ல்டு. ஓகே, வேர்ல்டை க்ரியேட் பண்ணியாச்சு. பீஸ்ஃபுல்லி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம ஈஸியாக இது பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ இது இருக்கிறதுலையே ரேரஸ்டான சீடு. ஓ மை காட், இது நிஜமாலே இது ஒரு ரேரஸ்ட் சீடு தான். ஆனால் சீடை நான் எதுவுமே போடலை, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வில்லேஜை கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நம்மளால் சர்வை பண்ண முடியும். ஸோ இங்கே இருக்க இது ஜந்துகள், அதாவது என்ன சொல்கிறதுனா பிக்கீஸ், சிக்கன் எல்லாம் நம்மளுக்கு சாப்பாடு தான். சுற்றி முற்றி பார்த்தா வில்லேஜே இல்லை. அங்கே டெசர்ட் இருக்குது, அங்கே வேணால் போய் சர்ச் பண்ணலாம். ஸோ இது என்னதுங்க? டேய், நீ என்னடா உள்ளே போனோன்னு மறைஞ்சிக்கிட்ட? ஓகே வாங்க. ஸோ இங்கே ஒரு வில்லேஜ் இருக்குது. வேறு வழி இல்லை, நம்ம டெசர்ட்டில் தான் தேடி ஆகணும் வில்லேஜ். ஏன்னா டெசர்ட்டில் வில்லேஜ் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே ஏதோ ஒன்று இருக்குது. வாங்க என்னன்னு போய் எக்ஸர்சைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு முதல்ல நம்மளுக்கு வந்து கத்தி தேவை. அதுக்கு நான் மரத்தை தான் தேடி இருக்கேன். இங்கே ஃபுல்லாக டெசர்ட்டு, சாண்டி வில்லேஜாக தான் இருக்குது. இங்கே எதுவுமே இல்லை கைஸ். இதை அடித்து சாப்பிடலாம் நான் நினைக்கிறேன். ஜந்துக்கள். போகிற போக்க பார்த்தா வில்லேஜே கிடைக்க மாட்டாது போலே. என்ன பண்ண? சரி தேடுவோம். போ. ஆனால் நான் எந்த சீனுமே போடல. ஆனால் இருந்தாலும் எப்படி வருதுன்னு தெரில. ஓ மை காட், இட் இஸ் அ ரேடஸ்ட். ஃபுல்லாகவே இதே லேண்ட்ஸ்கேப்பாக தான் இருக்குது. ஸோ நம்ம வேறு எதாவது எங்கேயாச்சும் போய் தேடி பார்த்தா தான். நைட் ஆகுறதுக்குள்ளேயும் நம்ம வில்லேஜ் கண்டுபிடிச்சிட்டோம்னா தப்பிச்சோம். இல்லைன்னா ஜாம்பிக்கிட்ட மாட்ட வேண்டியதான். நம்மக்கிட்ட கத்தி இருந்தால் ஈஸியாக அதுக்கிட்ட ஃபைட் பண்ணலாம். பட் நம்மளுக்கு மரம் தேவை.
சொல்ல மறந்துட்டேன், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஒரு கோல் இருக்குது. கோல்லாம் நம்மளுக்கு அவசியம் தேவை. ஆனால் என்ன, அதுக்கு நம்மளுக்கு வந்து ஏதோன்னு சொன்னாங்களே, எல்லாருக்கும் தெரில. நான் கையில் கேட்டுற வாய் கேட்காமல் போச்சு. இதுக்குள்ள என்னது? ஒரு வில்லேஜ் மாடல பக்கத்தில். ஐயோ, இங்கே இல்லை. சுற்றி முற்றி பார்த்தா நம்ம இந்த இடத்துலயே சுற்றுற மாதிரியே இருக்கு. வில்லேஜ் இருந்தால் தானே நம்ம வாழ முடியும். வாங்க ஒரே டை வச்சிடலாம். 3, 2, 1 கோ. குச்சிட்றா கைக்குள்ள. ஐயோயோ, இங்கே பேம்போஸ்லாம் இருக்கு. இதை வச்சாச்சு நம்ம. ஸோ கைஸ், இப்போ நம்மளுக்கு வேறு வழி இல்லை, வீடு தான் கட்டி ஆகணும். இப்போ அதுக்கு நம்ம பிளாக்லாம் எடுத்துடலாம். வேறு வழி இல்லை, நம்ம பிளாக் எடுத்தே தான் ஆகணும். நான் சுற்றி முற்றி பார்த்துட்டேன், எந்த வீடுமே இல்லை. ஒன்றுமே வரமாட்டுது. இந்த பிளாக் வரமாட்டுது. கடைசியில் கை கட்டுற வாய் கட்டாமல் போயிடுச்சு. ஸோ கைஸ், இப்போ நைட் ஆக போகுது. ஸோ இப்போ வேறு வழி இல்லை. இப்போ நான் எல்லா பிளாக்கையும் உடச்சி பார்த்தா எதுவுமே வரமாட்டுது. ஸோ நான் ஒரு சர்வை டிப்ஸ் மட்டும் சொல்லவா, அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சப்போஸ் நைட் ஆயிடுச்சுன்னா வேறு ஒன்றும் இல்லை. ஸோ வேறு ஒன்றும் இல்லை, இதை மட்டும் தோண்டி வச்சுருங்க. இவ்வளோதான் டிப்ஸு. ஸோ இதனால் ஈஸியாக நம்ம ஜாம்பி கிட்ட, க்ரீப்பர் கிட்ட, ஸ்கெலிட்டன் கிட்ட எல்லாம் தப்பிக்க முடியும். ஸோ காலையில் ஆனோடனையும் நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே இருக்க ரெட் சாண்டெல்லாம் எடுத்துன்னுருக்கேன். ஸோ எதுக்குன்னா வீடு கட்ட யூஸ் ஆகும். அந்த ப்ராசஸ் தான் நான் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 64 வரை கலெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். இன்னும் 2 பிளாக் தேவை. இங்கேருந்து நம்ம எஸ்கேப். நம்ம சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடைக்கல. சுத்தட்டும். நம்ம சுற்றி முற்றி அதே இடத்துக்கு வரோமா? எனக்கு ஒன்றுமே புரியல. எங்கே பார்த்தாலும் அதே லேண்ட்ஸ்கேப்பாக தான் இருக்குது. நம்ம வந்த இடம் தான் கைஸ். கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள நைட் ஆயிடுச்சு. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஏற்கனவே 13 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ லைக் ஷேர் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.